நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினமும் இன்று ஒரு தகவல் சொல்லிட்டு தான் ஒரு செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அது ஏன்பா டெய்லியும் ஒரு இன்று ஒரு தகவல் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இன்றைக்கி கேள்வி கேட்டிருந்தார். நாம் ஒரு நாளையில் ஒரு நபரை முதல்ல பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே அவரை பற்றி நம்ம விசாரிக்க மாட்டோம். ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு முதல்ல ஒரு அழு சொல்லிக்கிட்டு தான் ஆரம்பிப்போம். ஒரு பேங்க்கு போகிறோம், அங்கே போன உடனே நம்ம பணம் போடுறதுக்கோ பணம் எடுக்கிறதுக்கோ நம்மளுடைய செயல் இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பேங்க் ஊழியர்களிடம் ஹாய் சார், நான் இந்த மாதிரி இது பண்ணணும் செய்யணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அதேமாதிரி ஒரு ஸ்கூல் போகிறோம், ஒரு காலேஜ் போகிறோம் அப்படின்னா அங்கே நண்பர்களை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட நல்லா விசாரிக்க மாட்டோம். ஹாய் மச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிற கருத்தையோ அல்லது நம்ம சொல்கிற கருத்தையோ பரிமாறிக்கொள்வோம். அந்த மாதிரி தான் நான் ஒரு தகவல் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்று ஒரு தகவல் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய பழக்கம். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கு உண்டான இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது ஒரு மருத்துவ ரீதியாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் காலப்போக்கில் மெல்ல மெல்ல நம்ம அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி அவங்க என்ன கடைப்பிடிச்சாங்க நம்ம கடைப்பிடிக்கிறதில்ல அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்லது நடக்கும். பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா 2 கையும் கூப்பி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃபோன் பண்ணிட்டு தான் போகிறோம். அதனால் அவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த பழக்கங்கள் நம்மக்கிட்ட இல்லை இப்போதைக்கு. அதே போல் வீட்டுக்கு உள்ளார போகணும் அப்படின்னு சொன்னால் பழைய காலங்களில் வெளியில் பார்த்திங்கன்னா தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க. தாலி, மண் சட்டி அந்த மாதிரி கால் கழுவிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளாரே போக முடியும், அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் தண்ணி எதுவுமே கிடையாது, வீட்டுக்குள்ளார போனால் தான் எல்லாமே. அப்படின்னும் போது இந்த கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளார போகிற பழக்கம் அப்படின்றது இன்றைய காலகட்டங்களில் மறைஞ்சு போச்சு. பழைய காலங்களில் கோயில் விசேஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நம்ம மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு அவங்க மேலெல்லாம் அந்த தண்ணி ஊற்றி நம்மளுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவோம். இன்றைக்கி மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்றதே ஒன்றும் இல்லை. அப்படி பண்டிகை வந்தாலே எல்லாருமே வீட்டுக்குள்ளார செல்ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா கரியில் எடுத்து பல் விளக்குவாங்க. அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நெருப்பை எடுத்து போட்டு அது மேலே தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு அந்த கரியை எடுத்து பல் விளக்குவாங்க. இன்றைய காலகட்டங்களில் அதெல்லாம் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. விளம்பரங்களில் உப்பு இருக்கா கறி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குற பழக்கம் வந்துடுச்சு. அதனால் பல் பிரச்சனைகள் நிறையாவே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா வீடுகளிலும் பழைய காலங்களில் வீட்டுக்கு முன்னாடி மாட்டு சாணம் எடுத்து தெளிப்பாங்க. அதில் கோலம் போடுவாங்க, பிள்ளையார் பிடிச்சி அதில் பூசணி பூலாம் வைப்பாங்க. மாட்டு சாணம் அப்படின்றது ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ஸோ ஒரு புழு பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு தடையாக இருக்கும். நாம் இன்றைக்கி வாசலே இல்லாத வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம கதவை திறந்தோம் அப்படின்னா எதிர்த்து வீட்டில் இருக்கிற வாசல் தான் தெரியும், அப்பார்ட்மெண்ட்டில். அந்த மாதிரி சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த சாணம் தெளிக்கிறது, தண்ணி தெளிக்கிறதுன்ற பிரச்சனையே இப்போ இல்லை. ஸோ இதையெல்லாம் நாம் மறந்துட்டோம். அதே போல் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் பொங்கல் வரும்பொழுது பார்த்திங்கன்னா வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கெல்லாம் வெள்ளை அடிப்பாங்க. காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அந்த பழக்கம் கிடையவே கிடையாது. உங்களில் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் வீட்டில் சாம்பிராணி புகையெல்லாம் போடுவாங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா சளிகளே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த இஸ்லாமிய நண்பர்கள் யாராச்சும் வீதிகளில் கடைங்களில் பார்ப்பீங்க, புகை போடுவாங்க. சந்தை அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாளானா. மற்ற நாட்களில் எங்கேயும் யாரும் போடுற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் ஒரு பெரிய காரியத்துக்கோ அல்லது ஒரு கூட்டமான நெரிசலான இடங்களுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமில் போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளாரே வருவாங்க. இப்போ அந்த மாதிரி எங்கே போயிட்டு வந்தாலுமே வீட்டுக்குள்ளார போய் தான் நம்ம ஒரு குளிக்கக்கூடிய சூழல் இருக்குது.
சாமி மேலே நமக்கு பயம் இருந்தப்போ எல்லாமே பெரியவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த மரபு எல்லாமே கடைப்பிடிக்கப்பட்டது. சாமி நம்மளை கண்டு என்றைக்கு பயப்பட ஆரம்பிச்சதோ அன்றைக்கே இந்த மரபுகள் எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா நல்லது. அடுத்தது மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மைவி த்ரெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்களுடைய மத்தியில் திரும்ப வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த திரும்ப வராது அப்படின்றதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த நிறைய ஆன்லைன் நிறுவனம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது வந்ததே கிடையாது. எம்டி கைது செய்வாங்க, அதுக்கப்புறம் நிறுவனம் மூடுவாங்க, கொஞ்ச நாள் இப்படியே வெயிட் பண்ணிவிட்டு எம்டி காணாமல் போயிடுவார், நிறுவனமும் காணாமல் போயிடும். இதுதான் மைவி த்ரெட்ஸ் வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய பதில். நிறைய நபர்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன காரணத்தை வச்சு வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு உண்டான பதிலை பார்க்கலாம். ஸோ இந்த பதில் ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே வந்திருக்கும், நிறைய நபர்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான். எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமாக இருந்தாலும் ஒரு காவல்துறை அப்படின்னு உள்ளுக்குள்ளார் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளை சந்திக்கும். அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரியான முறையில் அக்கௌண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் போலீஸ் வந்ததுக்கப்புறமா அந்த கம்பெனி இழுத்து மூடப்படும், எம்டி காணாமல் போயிடுவார். அதுக்கப்புறமா கட்டண பணம் எல்லாம் சுவாகா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை நடந்திருக்கும். ஆனால் மைவி த்ரெட்ஸ் வந்து கடந்த 1.5 வருஷமாக வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருந்த பொழுது கூட நிறுவனத்தினுடைய எம்டி எங்கேயும் ஓடி ஒளியில் வெளியில் தான் இப்பொழுது இருக்கிறார். ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறுவனத்துக்கு ஆதரவாக நாம் எல்லாரும் இருக்கிறதுக்கு. அதே போல் எந்த ஒரு ஆன்லைன் நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதுக்கு குரல் கொடுத்து எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் எந்த நிறுவனமும் கிடையாது. மைவி த்ரெட்ஸ் மட்டும்தான் அதுக்கு உதாரணமாக இருக்குது. ஏன்னா மைவி த்ரெட்ஸ் உறுப்பினர்களுக்கு அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க, அதனால் மக்கள் அந்த நிறுவனத்தை நம்புகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா EOW அப்படின்னு ஒரு வழக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்தினுடைய எம்டிக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் கூட ஆகலாம். ஆனால் நம்ம எம்டி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90-91 நாளில் ஜாமீன் கிடச்சிருக்குது. அவர் இப்போ வெளியில் தான் இருக்கார். அதே மாதிரி ஒரு 20-25 நாள்லேயே அந்த ஜாமீனில் சில தளர்வும் கிடச்சிருக்குது. ஸோ அதுவே வந்து நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மையை வெளிக்காட்டுவது போல் இருக்குது. அதுதான் மக்கள் நம்புவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. அதே போல் EOWக்கு ஒரு கேஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான், இனிமேல் திரும்ப வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெரும்பான்மையான மக்கள் யாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில நபர்கள் கொடுத்துருக்குறாங்க, அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதை நாம் ஏன் கொடுத்தீங்க, எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது. அவர் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணார், பணம் வரல, அதனால் கொடுத்துருக்கிறார். அவர் கோரிக்கை நியாயமானது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் என் கம்பெனி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமாக அமையுது. அதே போல் EOWக்கு போன நிறைய கேஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்திருக்காது. வருஷக்கணக்கில் உள்ளார தான் இருப்பாங்க. அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எல்லாமே ஜப்தி பண்ணி அந்தந்த உறுப்பினர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் மைவி த்ரெட்ஸில் இது வரைக்கும் நிகழவில்லை. ஏன்னா அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை. எம்டி வெளியிலேருந்து என் கம்பெனியை வந்து நான் நேர்மையாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத ஆல்ரெடி அவர் நிரூபணம் பண்ணியிருக்கிறார். அப்படி பண்ணதின் அடிப்படையில் தான் அவருக்கு பெயில் கிடச்சிருக்கு. அதே போல் நிறுவனம் வந்து சும்மா மக்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அதுவே ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இல்லாமல் 90-91 வகையான பொருட்களை தயாரித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஓடுற எண்ணத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொருளெல்லாம் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹப்பு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து மக்கள்கிட்ட இந்த சேவையை கொண்டு போய் சேர்க்கணும், ஸோ அவங்களுக்கு பயன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் இத்தனை வகையான பொருளை தயாரிச்சுக்கிறாங்க. அப்படின்ற அடிப்படையில் நிறுவனம் ஓடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் பெற்றிருக்கு.
அதே போல் மைவி த்ரெட்ஸோட எம்டி ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவர் தானாக போய் சரணடைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாச்சும் இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளிநாடு தப்பிச்சு கூட போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் 90 நாட்கள் சிறையில் இருந்து வெளியில் வந்து நான் மீண்டும் வருவேன், நிறுவனத்தை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த வார்த்தை மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அனைத்து தடைகளையும் சீக்கிரமாக மைவி த்ரெட்ஸோட எம்டி சரி செஞ்சு மீண்டும் மைவி த்ரெட்ஸில் இணைந்த மக்களுக்கு ஒரு நல்ல சேவையை கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை சீக்கிரம் நிறைவேற்றணும். இத்தனை மக்களை நம்பி உருவாக்கின ஒரு கம்பெனி, அதே மாதிரி இத்தனை மக்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சீக்கிரமாக வெளியில் வந்து மற்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணலை, நிறுவனத்தை நேர்மையத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ப்ரூவ் பண்ணி நடத்தணும் அப்படின்றத எல்லார் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். அதே போல் நிறைய நபர்கள் மைவி த்ரெட்ஸ் வந்து மக்களை ஏமாற்றிட்டு பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னதற்கு இடையில் மைவி த்ரெட்ஸோட கம்பெனியை யூஓடபிள்யூ அலசி ஆராய்ஞ்சு பார்த்து எவ்வளோ அமௌண்ட் உள்ளார வந்திருக்கு, வெளியில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது, வரவு செலவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த தகவல் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் மைவி த்ரெட்ஸ் திரும்ப வரும் அப்படின்றதுக்கு ஒரு காரணமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு அமையுது. ஸோ நம்பாத மக்கள் எப்போயுமே நம்ப மாட்டாங்க. அவங்கள நம்ம என்ன தான் சொன்னாலையும் நம்ப வைக்க முடியாது. நம்புகிற மக்களை நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க அந்த செயலை ஏற்க மாட்டாங்க. நம்பிக்கை அப்படின்றது மற்றவங்க சொல்லி நமக்கு வர்றது ஒரு பகுதியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளார அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அதை முழுமையான ஒரு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இதெல்லாம் பேசுகிறதுனால உடனே மைவி த்ரெட்ஸுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டாம். இது வந்து ஒரு பொதுவான கருத்து. வராது அப்படின்றவங்க என்ன நினைக்கிறாங்க, வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க எதை நினச்சி வரும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு தகவலை தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்து ஒரு மைவி த்ரெட்ஸ் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.